ஆண்டவருக்கு தேவையெல்லாம் பரிசுத்தம். சரீரத்தை நாம் தினந்தோறும் சுத்தப்படுத்துகிறோம். பரிசுத்தப்படுத்துகிறோமா? ஆவி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறோமா? ஆகவே நம்முடைய சிந்தைகளிலே பரிசுத்தம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:8 கடைசியாக, சகோதரரே, கற்புள்ளவைகள் அவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கற்புள்ளவைகள் என்று சொன்னால் களங்கமில்லாதவைகள். கற்புள்ளவைகள் என்று சொன்னால் பரிசுத்தமானவைகள். பல அர்த்தங்கள் இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்வது இப்படி: கற்பு, பரிசுத்தம். தேவ பிள்ளையே, கடைசி காலத்திலே நாம் பரிசுத்தத்தை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை பார்ப்பார், நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை ஆண்டவர் பார்ப்பார். கற்புள்ளதாக இருக்கிறதா? மணவாளனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? பரிசுத்த கேடு உள்ளே வந்துருச்சா? ஒழுக்க கேடு உள்ளே வந்துருச்சா? தீட்டு உள்ளே வந்துருச்சா? ஆண்டவர் பார்ப்பார். ஆவி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறோமா? சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறோமா? பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஒன்று. ஆகவே நம்முடைய சிந்தைகளிலே பரிசுத்தம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருப்போமேயானால் பரிசுத்த தேவனால் கற்புள்ளவர்கள் என்று அழைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட சிந்தையினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.